ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெலாஃபில் ஹமூஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு மல்லி இலை போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூண்டு 6 பல்லு போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் பாதியை இதை அரைச்சி எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வடையெல்லாம் சுடுறோம் பார்த்திங்களா, பருப்பு வடை அந்த பக்குவத்தில் இருக்கணும் இது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க இது. ஃபெலாஃபில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி பாலாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கையில் இந்த கொஞ்சமாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வடையில் தட்டுறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டாமல் லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போதும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உருண்டை எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெடிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் 1 டீஸ்பூன் கடலை மாவும் சேர்ந்து பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு டெக்ஸ்டர் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே தட்டி வடை மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அழகாக வெந்துருச்சு. நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ அலங்காமல் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அலங்காமல் திருப்பி போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் இது கொஞ்சம் கூடி குடிக்காதுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஹம்மூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன் போட்டு வெறும் வடை சட்டியில் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஃபெலாஃபில் ரெடி ஆயிடுச்சு. ஹம்மூஸ்க்கு நம்ம வெள்ளை எள்ளு வறுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கொண்டக்கடலையை நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அதில் குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பராக நமக்கு இந்த ஃபெலாஃபில் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை எள்ளை அந்த மாதிரி மாற்றிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணுங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. உப்புலாம் எதுவும் போடாமல் வெறும் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 4 பல்லு வெள்ளை பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்து பொடிச்ச வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்தே கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. அப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னா சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை 2 டீஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இதுதான் ஹம்மூஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக
ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு ஹமூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வரவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட லவ்வை மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஃபெலாஃபிலோட இந்த ஹமூஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து முழுக்க ப்ரோட்டீன் ரிச்சான உணவு. இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக பசி எடுக்காது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.